ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். ஓ அப்படியா, பேர் மாற்றிட்டீங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரசித்தியாவுக்கு 10 வயசு ஆயிடுச்சுங்க. அவளோட 10th பர்த்டே செலிப்ரேஷன் தான் இன்னைக்கு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. பட் என்னன்னா, அவளுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அதெல்லாம் தாண்டி காது வலி வந்துருச்சு. அதையும் தாண்டி இந்த பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம், அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் வந்து ரொம்ப சூப்பராக நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் தான் இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிரசித்தியாவை சர்ப்ரைஸ் பண்ணி எக்ஸைட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரசித்தியா, குட் மார்னிங். குட் மார்னிங். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இன்னைக்கு பிரசித்தியாவுக்கு வந்து 10வது பர்த்டே. கை குழந்தையா 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா இன்னைக்கு இவ்வளோ பெரிய குழந்தையா வளர்ந்து நிற்கிறா. என்ன எக்ஸாம் இன்னைக்கு? இங்கிலீஷ். 10 டேஸா ஃபீவரு, காய்ச்சல். நேற்று வந்து ஒரு சிவியராக போய் காதில் புண்ணா. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பரீட்சைக்கு போகிறேன்னு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கா. நல்லா எக்ஸாம் எழுது. ஓகே, நல்ல எக்ஸாம் எழுது, பயப்படாமல். தேங்க்யூ. சரி, எனிவேஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே. எத்தனை மணிக்கு பிறந்த? 5 மணிக்கா? 6-9க்கு பிறந்த. சரி பாடி. பிரசித்தியாவை கன்வின்ஸ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே மாடியில் ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. அங்கே வந்து டெக்கரேஷன் பண்ண சொல்லியிருக்கேன். சடனாக பிளான் பண்ண தான். இதோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நைட்டு 10 மணிக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணது. ஃபிக்ஸ் பண்ணோன்னே நான் கால் பண்ண முதல் ஆள் வந்து க்ரியேட்டிவ் டெக்காஸ்லேருந்து ஜெயராஜ் பிரதர் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என் பர்த்டே 2021 நம்ம இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் திருச்சியில் பண்ணோம்னாவே இவர் தான் பண்ணுவார். பட்ஜெட்டில் பண்ணுவார், படப்படன்னு பண்ணிடுவார். இன்றைக்கி வந்து பார்பி தீமு. ஸோ அதுக்காக ரிங்கு நிறையா ப்ராப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இதோட அவுட்புட் வந்து ஃபைனலாக பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஃபோட்டோலேயே சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு விஷயம், லாஸ்ட் டைம் அந்த ஹாலோவின் தீம் இவர் தான் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. ப்ராப்ஸ் எல்லாம் நாங்கள் முன்னாடியே வாங்கி வச்சோம். அதை வந்து மேனேஜ் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. உங்கள் ஆஃபீஸ் எங்கே ப்ரோ இருக்குது? ஸ்ரீனிவாச நகரில் இருக்கார். எங்கே கூப்பிட்டாலும் வந்து பண்ணி கொடுப்பார். இந்த பர்த்டேனா நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா பண்ணுவாங்க. என்ன ஃபார்மாலிட்டின்னு தெரியல. லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். பிரசித்தியா உடம்பு சரியில்லைனாலும் கில்லி மாதிரி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. அவன் மூஞ்சி பாருங்க, பரீட்சை வேறு இதில். அதில் தான் அவளுக்கு பீதி. இங்கே வந்து பிரசித்தியாவுக்கு 2 அவுட்ஃபிட்டு. இது ஸ்கூலுக்கு போகிற சாக்லேட் டிஸ்ட்ரிபியூஷன் அவுட்ஃபிட்டு. காலங்காத்தால் லேட்டாக இருந்துச்சுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஆக்சுவலாக பிரசித்தியாவுக்கு நைட்லாம் ரொம்ப உடம்பு முடியல. ஸ்கூல் லீவ் தான் பிளானாக இருந்துச்சு. சடனாக எழுப்பி நான் கிளப்பி விட்டேன். அவளும் கிளம்பி இப்போ மணி 9:15 ஆயிடுச்சு. கோயிலுக்கு போயிட்டு போகணும்ல, அதனால் ஒரு மிஸ்டர் சொல்லிடு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். பிரசித்தியா பாருங்க, சின்சியர் கேர்ள். ஸ்கூலுக்கு பரீட்சையில் போய் அவனும் காலையில் இன்சனுக்கு இருமல் வருது. இப்போ தான் இருந்துகிட்டே இருக்கா. நம்ம நண்பர் இருமல் மருந்தெல்லாம் ஊற்றவே இல்லை. ஆமாம், நம்ம ஃப்ரெண்டு மேலே நிற்கவே மாட்டா பாருங்க. அவர் இருக்கனால தான் கொஞ்சம் கன்வீனியண்டாக போச்சு. அவர் ட்ராப் பண்ணுறாரு. அவசரத்துக்கு அவர் தான் எப்பவுமே ட்ராப் பண்ணுறாரு. இங்கே பார்த்து சொல்லிட்டு போடுங்க. பாய், லவ் யூ, ஹாப்பி பர்த்டே பேபி. ட்ரெஸ்ஸு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் ஊர்லேருந்தே வந்தோம், சென்னையிலேருந்து. எங்களுக்கு இங்கே பர்த்டே கொண்டாடலாமா வேண்டாமான்னு ஒரே ஆசிலேஷன். அண்ட் வந்து என்ன பண்ணலாம், வீட்லேயே பண்ணிடலாமா இல்லை மாடியில் பண்ணலாமா, ஏற்பட்ட கன்ஃபியூஷன். கடைசியாக வந்து சரி ஓகே, ஒரு தீம் பர்த்டேவே கூப்பிட்டு கொண்டாடிடலாம் அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்ததில் நண்பர்கள் அதிகமாகிட்டாங்க. எப்படியும் எங்கள் சொந்தக்காரங்களே எப்பவும் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இன்னும் சரி, அது எல்லாரையும் சேர்த்து ஒரு கெட் டுகெதராக கொண்டாடிடலான்னு கடைசி நிமிஷம் தான் டிசைட் பண்ணோம். 10 o'clock அதுவே திடீர்னு வந்து வேண்டான்னு வந்து கட் பண்ணுறதாவும் ஒரு ஐடியா இருந்துச்சு. ஏன்னா பிரசித்தியா காது வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து இவளுக்கு பர்த்டே தீம் வந்து பார்த்திங்கன்னா பார்பி கேட்டிருந்தேன். அது நான் அவரை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு பொம்மை அட்டைப்பட்டி மாதிரி செய்யணுன்ட்டேன், லாங் சைஸில். அதுக்குள்ளே இருந்து தான் பிரசித்தியா வெளில வரணும்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அது எப்படி செய்ய போகிறேன்னே தெரியல. அவரே இப்போ தான் கன்ஃபியூஷனில் யோசிக்கிறாரு. உங்கள் பேச்சை கேட்டு நானும் ஒத்துக்கிட்டேன், ஆனால் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு இருக்காரு. எனக்கு நம்பிக்கை இருக்காரு, சூப்பராக பண்ணுவார். எப்போவுமே இதோட எத்தனை வருஷம் கூட எனக்கு தெரியல, இவர்கிட்ட தான் நாங்கள் பண்ணுவோம்.
கிளவர் கிளவுன்ஸ் இவங்களோட பேஜ். ஸோ நல்ல இன்னோவேட்டிவாக பண்ணுவாங்க. என்னோட பைத்தியக்காரத்தனத்துக்குலாம் வந்து நிறைய அவங்களுக்கும் ஐடியா இருக்கும். அவங்க என்ன சொல்ல வரேன்ப்பா, எனக்கு இப்போ நான் வந்து திடீர்னு கேட்பேன், இங்கே இருக்கவே இருக்காது, அது மாதிரிலாம் நான் கேட்பேன். இன்டர்நேஷ்னல் லெவலில் கேட்பேன். டக்குன்னு அவர் ரெடி பட்ஜெட்டில் வந்து அவர் ஹாலோவீன் இங்கே கிடையவே கிடையாது போன வருஷமே. உடனே அமேசானில் ஏதோ பிடிச்சி அது ஒரு தீம் ரெடி பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்க மாம், நவுந்துக்கோங்க அப்படியே. மம்மி ஹாப்பியா? நீங்கள் ஜாலியாக இருக்கா? பிரஸ்தியா அதை பார்த்து சந்தோஷமாவாளா மம்மி? செம்மையாக இருக்கு. நல்லா ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு அம்மி. ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சுங்க. இந்த பாபி பூத் மாதிரி ரெடி பண்ணிட்டாரு. காலையில் சொன்ன ஐடியாவை ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணுறலாம் ஒரு பெரிய விஷயம் தான். சூப்பராக பண்ணிட்டாரு. எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்கு மரம் தட்டு, வாட்டர் பாட்டில், கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும். அதனால் நான் கார் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேன். காலையில் சரியான மழை. பிரஸ்தியா ஸ்கூலுக்கு போனோன்னு ஒரு 9:30 அடித்து பேஞ்சுது. போச்சு செலிப்ரேஷன் எப்படா பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நல்லா வெயில் அடிக்குது. கிளைமேட்டே நம்ம செலிப்ரேஷனுக்கு வழி விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். பிரசித்தியாவுக்கு வந்து இது 10th பர்த்டேங்க. எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா சிங்கிள் டிஜிட்லேருந்து டபுள் டிஜிட் மூவ் ஆயிடுறா. இன்னும் 3 வருஷத்தில் டீனுக்குள்ளே வந்துடுவா, 13ஸ்ல வந்துடுவா. ஸோ குழந்தைங்க வேகமாக வளருது. அதை நம்ம அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்மளை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அவங்களுக்கு எப்பயுமே ஸ்பெஷலாக தரணும். நம்மளுக்கு என்ன இருக்கோ அந்த லிமிட்ஸ்குள்ளே ஸ்பெஷலாக தரணுன்றதை வந்து நான் நினப்பேன். சும்மா மார்னிங் அப்படியே ஆஸ் யூஷுவல் பிளான் பண்ணதில் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குல்ல தம்பி. ஒரு ஷார்ட் பீரியடில் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோமான்னு நினச்சாவே சர்ப்ரைஸ் ஆகிடுவா. அந்த பாபி தீம் ஆகட்டும், அந்த ஃபோட்டோ பூத் ஆகட்டும், அதே ஒரு யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்த கட்டமாக வந்து 10 கிஃப்ட் வாங்கியிருக்கோம் 10 பர்த்டேக்கு. அது வந்து ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி ஒவ்வொரு பக்கம் ஒழிச்சு வச்சு அவளை எடுக்க சொல்ல போகிறோம். அவளுக்கு பிடிச்ச ஐட்டமாக தேடி 10 கிஃப்ட் இது ஆல்ரெடி வாங்கியாச்சு. 1 மந்த்தாக சரசு பிளான் பண்ணி எல்லாமே பேக் பண்ணி வாங்கியிருக்கா. அதுக்கான கவர்ஸு, பேக்கிங்கு, அது டெலிவரி ஆனது தம்பி வீட்டில் டெலிவரி ஆச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்போ வீட்டில் பேக் பண்ண போகிறோம். அது ஒரு வேலை. ரெண்டாவது வந்து வான வேடிக்கை. பர்த்டே செலிப்ரேஷன் வந்து நம்ம மொட்டை மாடில் பண்ணுறதுனால ஒரு என்ன சொல்கிறது பேர் ஷார்ட்ஸ் தானே, அது வச்சா சூப்பராக இருக்கும் அந்த நைட் எஃபெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இப்போ ஒரு பிளானு ஒரு கடையில் கேட்டிருக்கோம். 30 வைக்கலாமா 60 வைக்கலாமான்றதா இப்போ விஷயம். 30 வச்சா 30 நிமிஷமா, 30 வச்சா 30 நிமிஷம், 15 நிமிஷமா, 4 minutes, 60 வச்சா 10 மினிட்ஸு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் அந்த பர்த்டே நல்லா சூப்பராக இன்னும் கொஞ்சம் மெருகெடுத்துவோம். அதுவும் கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிச்சுல்ல, கார்த்திகை தீபமும் வரப்போகுது. அதை நம்ம முன்னாடியே செலிப்ரேட் பண்ணுவோம் இப்படின்லாம் நிறைய விஷயங்கள் யோசிச்சு பட்டாசு வாங்குற பிளானில் இப்போ பட்டாசு கடையில் பேசியிருக்கோம். அங்கே தான் இப்போ போகலான் இருக்கோம். தண்ணி கேன் வாங்கியாச்சு, ஸ்டிக்கர் வாங்கியாச்சு. அப்புறமேட்டு அந்த பாக்கு மட்டை தட்டு, இந்த விஷயங்கள்லாம் வந்து சாப்பாடு சொன்னதுக்கப்புறம் தான் சொல்லணும். இருந்தாலும் அது நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு அவங்க வரப்போ கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஒவ்வொரு விஷயமும் நம்ம இறங்கி நம்ம குழந்தைங்களுக்காக செய்கிறன்றப்பே ஒரு தனி ஸ்பெஷலுங்க. நம்மளால என்ன முடியுதோ அதை நம்ம செய்யணும். அதுதான் இப்படி அப்படின்ட்டு இல்லை. அவங்க ஹாப்பியாக இருக்கணும், அவங்க சர்ப்ரைஸ் ஆகணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் 10 கிஃப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரவீன் வீட்டுக்கு தான் ஆர்டர் போட்டிருந்தோம். அவளுக்கு ஒன்று கூட தெரியாத ஆர்டர் வந்தது. அவளுக்கு ஃபோன் கூட நாங்கள் காட்டல. என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்ப்போமா? எல்லா கிஃப்ட்டும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. பார்த்து சரஸ் ஆர்டர் பண்ணியிருக்கா. ஒரு யூனிகான் டாய், அதை எடுத்து காட்டுங்கண்ணே. யூனிகான் டாய், அதுக்கப்புறமேட்டு பிஸ்னஸ் கேமு, வேற என்னடா தம்பி, செப்பல்ஸு, வீடியோ கேமு, லூடோ, இந்த யூனிகான் அவன் நைட்டு தூங்குறதுக்கு பொம்மை கேட்டே இருக்கா. அது ஒன்று. இந்த சூட் கேஸ் சொல்லுங்க. அப்புறம் என்ன அது நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். இதுவா? 10 seconds நோட் எழுதுற மாதிரி. ஜர்னல். அதான் எழுதுறது தானே. ஜர்னல் ஆர்ட். ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன்ல. ஸோ இந்த சர்ப்ரைஸுக்கு வந்து 90% வந்து யாரு காரணம்னா தம்பி தான் காரணம். ஏன்னா தம்பி வீட்டில் தான் ரிசீவ் பண்ணி 10% தான் தம்பி ஆர்டர் போடுறது. தெரியாம பாதுகாத்தது நீ தானே. அது உண்மைதான். அதை தான் சொல்றேன். இதெல்லாம் என் மூளை. இது வந்து ஒவ்வொருத்தவங்க 2-3 gift மத்தவங்க கொடுத்துட்டு ஆட் பண்ணிருக்கேன். ஆமா, ஏன்னா அவங்க வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்றேன்னு சொன்னேன். 10 வச்சிருந்தாங்க. அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணது. இது வந்து என் தங்கச்சி வாங்கி கொடுத்தது. என் தம்பி ஒன்று வாங்கி கொடுத்துருக்கான். A few moments later.
மணி 3:15 பிரசித்தியாவை பிக் பண்ணுற டைம் வந்துருச்சு. வேகமாக கிஃப்ட்டை பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். அவளை கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி பிளான். ஒரு 5 o'clock அங்கேருந்து பிக் பண்ணிட்டு வர மாதிரி ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிடுவோம். அங்கே இங்கேன்னு அவளை கூப்பிட்டு போயிட்டு லேட்டாக வரதுக்குள்ளே சரஸ் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவா. இப்போ பாக்கு மர தட்டு வேறு சின்னதாக போயிடுச்சு. 8 inches வாங்கினதுனால இது மினிமம் ஒரு 12 inches இருந்தால் தான் நிறையா வைக்க முடியும். ஸோ கால்குலேட் பண்ணாமல் இதை வாங்கிட்டு இதை வேறு போய் ரீப்ளேஸ் பண்ணுவோம். இது ஒரு பிரச்சனை இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த பட்டாசு பாலக்கடையில் போய் வாங்கிட்டு வரணும். சரசு பாருங்கள், அந்த கிஃப்ட் ஹண்டுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி எழுதியிருக்கா. பிரசித்தியா அவர் ஷைனிங் ஸ்டார் பிரின்சஸ் இட்ஸ் பீன் 10 years 120 months அந்த டேஸ்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் எங்கெங்கே வச்சுருக்கோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி இதில் எழுதியிருக்கா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிஃப்ட்லேயும் ஹிண்ட்டு மாதிரி எழுதிட்டு இருக்கா. இதெல்லாம் கண்டுபிடிச்சி பிரசித்தியா அந்த கிஃப்டெல்லாம் எடுக்கிறப்ப செம்ம எக்ஸைட்டடாக இருப்பாள்ல. ஸோ அதுதான் அவளுக்கான சர்ப்ரைஸ். பிரசித்தியா ஸ்கூல்லேருந்து கூப்பிட கிளம்பியாச்சுங்க. கிளைமேட் நல்லா வெயில் அடிச்சிருந்துச்சு. இப்போ மேகமூட்டமாக இருக்குது, மழை வர மாதிரி. சில்லாகிடுச்சு. மழை வராமல் இருந்தால் சரி. நான் வந்து சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பார்க்க நல்லா ஒரு பார்ட்டி வைப் வந்துருச்சு. பிரசித்தியா அதை பார்த்தா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவா. ஏதோ பண்ண போகிறேன்னு தெரியும். ஒரு பக்கம் இந்த பர்த்டே தீமில் கேக் வெட்டுறது, இன்னொரு பக்கம் அந்த ட்ரெஷரண்ட்டு, எல்லாமே செம்ம சர்ப்ரைஸ் ஆயிடுவா. லைட்டும் போட்டேன் வெளியில் ஃபோக்கஸு. ஸோ அங்கே சேவிங் பண்ணுற மாதிரி என்னமோ ஸ்டார்ட் பண்ணால் என்னென்னமோ மாதிரி போயிட்டுருக்கு. பிரசித்தியா எக்ஸாம் எப்படி எழுதுன? சூப்பரா எழுதுனே. ஃபுல் மார்க்கா? இல்ல, எவ்வளோ? 6 marks காலி. 6 காலியா? பரவாயில்ல, கடைசி நிமிஷம் படிச்சு 6 எழுந்ததே பரிசு. எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஹாப்பி பர்த்டே சொன்னாங்களா? ஸ்க்ரீனை இழுத்து விட்டு எல்லாத்தையும் இப்போ வர சொல்லிட்டேன். எல்லாம் வந்துடுவாங்க. வந்தோடனே கேக்கை வெட்டிடுவோம். வெட்டிட்டு சாப்பாடுக்கு என்ன போடு. டீனா சாரா இன்னைக்கு யாருக்கு பர்த்டே? நீ வந்துருவே இல்லை கிளம்பி? நான் கிளம்பாம இருக்க. ரோமா கிஃப்ட் வீடியோ எடுக்கலாம். அப்படியா? அது முதல்ல பின்னாடியே கொடுப்போம். அப்படியா? நீ குட் கேர்ளா? என் பேர் என்ன? ரோமா கிஃப்ட் பண்ணி. என் பேர் என்ன? ரோமா கிஃப்ட் இங்க நான் பண்ண gift இங்க அது பிச்சை எனக்கே gift பரவாயில்ல காட்டு. சூப்பரா. ஏய் அவளே தான் இதை ஒட்டினா நிஜமாலும். இது இத வேற யாரும் ஒட்டி தரல. அவளே பேப்பர் வச்சு ஒட்டினா. பண்ணிட்டு இங்க சூப்பர் கண்ணு. நான் கூட என் புள்ள லூசு மாதிரி ஏதோ பண்ணுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சூப்பரா ஒரு ஆர்வமா ஒண்ணு பண்ணிருக்கு பாரு. வேற லெவல்ரா தங்கம். திட்டிங்களா? நான் கிராஃப்ட் பண்ணி குப்பையா போட்டுட்டேன் பாத்தீங்களா? இப்ப என்னோட ஆனா நேத்து நான் உன்னை வீடியோ எடுக்கல. இன்னைக்கு அப்படியே மாறிடுச்சு. நேத்து பிரவீன் பதறான், ஐயோ பாப்பாக்கு இப்படி ஆச்சு. இன்னைக்கு பாரு, நான் சொன்னேன் எங்க வீட்ல யாருமே என்ன நம்பல. இந்த கிரீட்டிங் கார்டு பாரு. யாருமே கேட்கல. சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். ஒன்று தான் வந்து மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு, ப்ளூடூத் ஸ்பீக்கரு. தம்பி வந்து டப்புன்னு போய் ஒரு 5.1 வந்து ஒரு சவுண்ட் பார் எடுத்துகிட்டு வந்துட்டான். செம்ம அப்பீலிங்காக இருக்குது. ஒரு ப்ரைவேட் ஹாலில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த ஹாலை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் ஹரி தம்பியை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்க பாட்டி சடனாக இறந்துட்டாங்க. ஸோ அதனால் அவனால் வந்து கலந்துக்க முடியல. ஆனால் ஆமாம் வர முடியல. எங்கள்கிட்ட நிறையா ஃபோனில் பேசிட்டே இருந்தான். போன வருஷம் ஹாலோவின் பர்த்டேக்கு ஃபுல்லாக வந்தோம். நம்ம தம்பி அவன் பேர் என்னடா சரத், அவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க. இந்த டைம் வந்து பிரவீன் எல்லாமே பண்ணிட்டான். இந்த பாருங்கள், இந்த 2 பட்டாசு தான் வெடிக்க போகிறோம். 30 ஷாட் ஒன்று, 30 ஷாட் ஒன்று. இது பழைய மாடல், இது புது மாடல். ஆனால் ரெண்டுமே வேறு மாடலில் வெடிக்கும். பிரசித்தியாக்கு என்ன நடக்குதுன்னு தெரில. நான் கிஃப்ட் கவர்லாம் கண்டுபிடிச்சிட்டாலாம். அண்ணா கிஃப்ட்டெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கலாம். சவுண்டு பார்த்தீங்களா? இங்கே பாரு, தேவதை வம்சம் நீயோ. பிரசித்தியா போய் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிட்டு வந்துட்டா. ஸோ எல்லாமே இப்போயே வந்துட்டாங்க. 7 o'clock ரெடி ஆகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேக் வாங்கியாச்சு. அதோட இதையும் உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் ஃபோட்டோவை. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி செஞ்சுருக்காங்க. பிரசித்தியா இங்கே வா. இருமல் தான் என்ன சரியாகல, மற்றதெல்லாம் சரியாயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டியா? ஹாப்பியா? எவ்வளோ ஹாப்பி? ரொம்ப ஹாப்பியா? சரி, பிரசித்தியாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் அடுத்தது வரப்போகுது. அதை நீங்கள் பார்க்கணும், என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். எல்லாமே பிரசித்தியாக்கு வந்து கோல்டன் கலர்ல இருக்கு, எல்லாரும் வேற வேற கலர்ல இருக்கு. லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். ஆமா, பிரசித்தியாக்கு எல்லாமே ஒரு வாழ்த்து சொல்லிருங்க. டிஸ்லைக் மட்டும் பண்ணவே கூடாது. ஆமா,
ஹாப்பி வாழ்த்துக்கள். ஹாப்பி வாழ்த்துக்கள். எல்லாமே வந்து பர்த்டே விஷஸ் போடுங்க, எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய். Yes. Nadama Vijay. This is Prasidya Vijay. பை பை. சீக்கிரம் போய் கிளம்பு.